ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து. சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால், கரணநாதனை இயக்குகின்ற சூட்சமங்கள். ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் கரணநாதனை எப்படி இயக்குவது என்ற ஒரு சூட்சமமான தகவல்களை நாம் இன்று காண இருக்கின்றோம். அந்த வகையிலே கரணங்கள் 11 கரணங்கள் என்பதை அனைவரும் அறிவீர்கள். பவம், பாலவம், கௌளவம், தைதூளை, கரசை, வனிசை, பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்கினம் என்று கரணங்கள் மொத்தமாக 11 கரணங்கள் இருக்கின்றது. மிகவும் எளிமையான முறையில் இந்த கரணநாதனை இயக்குகின்ற சூட்சமங்கள் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது, முதலில் ஒருவருக்கு தாடி வைத்தால் அவருக்கு யோகம் வருமா, இதற்கு எந்த கரணம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்யும் என்று பார்க்கின்ற பொழுது, பத்திரை கரணம். இந்த பத்திரை கரணத்திற்கு அதிபதி தான் கேது பகவான். அப்பொழுது ஒருவர் பத்திரை கரணத்தில் பிறந்திருந்து அவருடைய ஜாதகத்தில் கேது பகவான் பலமாக இருக்கின்ற பட்சத்தில் அவர் தாடி வைத்து வருகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர் எடுக்கின்ற காரியங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகும். ஆக உங்களுடைய ஜாதகத்தில் கரணநாதன் சிறப்பாக இருக்கின்றாரா என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால், ஒரு ஜாதகத்தில் பத்திரை கரணத்தில் பிறந்து கர்ணநாதனாகிய கேது பகவான் ஜாதகத்தில் பலத்துடன் இருந்து அவர் 2ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருந்து 2ஆம் அதிபதியும் பலம் பெறுகின்ற பொழுது நிச்சயமாக அவர் தாடி வைக்கின்ற பொழுது மிக பெரிய ஒரு ராஜயோகமானது அவருக்கு வந்தடையும். எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி என்பது நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும். உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக ஒரு ஜாதகர் மீன லக்ன ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு ஜாதகர் மீன லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்கின்ற பொழுது, மீன லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது 2ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருந்து அந்த கேது பகவான் அமர்ந்த நட்சத்திராதிபதியும் பலமாக இருக்கின்ற பட்சத்தில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் என்பது அவருக்கு கிடைக்கும். உதாரணமாக மீன லக்னத்தில் பிறந்திருந்து 2ஆம் அதிபதியாகிய கேது பகவான், அதாவது 2ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருந்து அந்த கேது பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது 2ஆம் இடம் என்பது முகபாவகம். அப்பொழுது கேது பகவான் என்றால் தாடி. அங்கே அவர் சுய நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுது அந்த வீட்டதிபதியாகத்தான் அந்த கேது பகவான் வேலை செய்வார். அப்பொழுது 2ஆம் அதிபதியாகவே கேது பகவான் வேலை செய்வார். அப்பொழுது மீன லக்னம் பத்திரை கர்ணத்தில் பிறந்து கேது பகவான் 2ஆம் இடத்திலேயே அமர்ந்து செவ்வாய் பகவானும் 2-9 உண்டான செவ்வாய் பகவானும் உதாரணமாக 10ஆம் இடத்தில் ஒரு திக்பலத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக இத்தகைய ஜாதகர்கள், இந்த அமைப்பை கொண்ட ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக தாடி வைப்பதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். பொதுவாகவே கேது பகவானுடைய அந்த நட்சத்திரம், கேது பகவான் அமர்ந்த நட்சத்திரம் எது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த நட்சத்திராதிபதி 2ஆம் அதிபதியினுடைய தொடர்பு பெற்று இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அவர் தாடி வைக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் அவருக்கு நடந்தேறும். அடுத்தபடியாக ஒருவருக்கு பாட்டு கேட்டால் கர்ணநாதன் இயக்கம் சிறப்பாக இருக்கும். அவர் யார் என்றால், ஒரு ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு கரணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக சகுனி கரணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் தனுசு லக்னம் சகுனி கரணத்தில் பிறந்திருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது சகுனி கரணத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் அதிபதியாக சனி பகவான் வருவார். அப்பொழுது சகுனி கரணத்தின் அதிபதியே சனி பகவான் தான். அவரே 3ஆம் அதிபதியாக வருகின்ற காரணத்தினால் 3ஆம் இடம் என்பதுதான் பாட்டு கேட்பது. அப்பொழுது அவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் ஒரு வலிமையான இடத்தில், உதாரணமாக இந்த தனுசு லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியாகிய சனி பகவான் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் உச்ச பலத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது 3ஆம் அதிபதியும் சனி பகவான், அவர் அமர்ந்த ராசியும் காற்று ராசி என்பதால் கண்டிப்பாக அவர் ஏதேனும் ஒரு பாடலை பாடிக்கொண்டே இருக்கின்ற பொழுது, முக்கியமாக அந்த 2ஆம் இடம் சார்ந்த பாடல்கள், ஏனென்றால் 3ஆம் அதிபதியாகிய சனி பகவானே 2ஆம் அதிபதியாகவும் வருகின்றார். அப்பொழுது 2ஆம் இடம் சார்ந்த குடும்பம் சார்ந்த பாடல்களை அவர் பாடுகின்ற பொழுது, அவ்வப்போது பாடி வருகின்ற பொழுது அவருடைய கர்ணநாதன் என்பவர் மிகச்சிறப்பாக வேலை செய்வார். இப்படி ஒருவர் கர்ணநாதனை இயக்குவதற்கு
அந்த பாவக ரீதியான விஷயங்களை தொட்டாலே போதும் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக அவருக்கு கிடைத்தேறும். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால், ஒருவர் பயணம் செய்தால் அவருக்கு யோகம் வருமா? அதற்கு எப்படிப்பட்ட கரணம் அமைய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஜாதகர் சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். சிம்ம லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திர பகவான். அப்பொழுது ஒருவர் கரசை கரணத்தில் பிறந்திருக்கின்ற நபராக இருக்கின்ற பட்சத்தில், அவர் கரசை கரணம் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கின்ற ஜாதகராக இருந்தால் அவருக்கு 12ஆம் அதிபதியாக சந்திர பகவான் வருவார். பயணத்தை, அதாவது தொலைதூர பயணத்தை, நீண்ட தூர பயணத்தை குறிக்கக்கூடியவராக சந்திர பகவான் வருவார். அப்பொழுது அந்த சந்திர பகவான், உதாரணமாக 12க்கு உண்டான சந்திர பகவான் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது 12ஆம் அதிபதி 2இல் இருக்கின்ற பொழுது அவர் அவ்வப்போது ஃப்ளைட் டிராவல் செய்ய வேண்டும். அதேபோல் பார்த்தீர்கள் என்றால், இந்த பைபாஸ் டிராவல், ஃப்ளைட் டிராவல் மற்றும் பைபாஸ் டிராவல் அவர் அதிகமாக செய்கின்ற பொழுது கண்டிப்பாக கர்ணநாதன் அவரை சிறப்பான முறையில் இயக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு நிச்சயமாக கொடுப்பார். இப்படியும் அந்த கரணத்தை நாம் இயக்கிக் கொள்ளலாம். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால், யாருக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய ராஜயோகத்தை இந்த கர்ணநாதன் இயக்கத்தின் மூலமாக செய்யும் என்று பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக ஒரு ஜாதகர் விருச்சிக லக்னம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு ஜாதகர் விருச்சிக லக்னம் சதுஷ்பாதம் கரணத்தில் பிறந்த ஜாதகராக இருந்தால், இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் உண்டான கிரகமாக குரு பகவான் வருவார். அப்பொழுது 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் உண்டான குரு பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலேயே ஆட்சி நிலையில் இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம். அப்பொழுது 2-5க்கு உண்டான குரு பகவான் 2ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கின்றார். அவர் சதுஷ்பாதம் கரணத்தில் பிறந்த நபராக இருந்தால் சதுஷ்பாதம் கரணத்திற்கு குரு பகவான் தான் அதிபதி. அப்பொழுது 5ஆம் வீட்டுக்கு உண்டானவராக இந்த குரு பகவான் வருகின்ற காரணத்தினால் அவர் நித்தமும் குலதெய்வ வழிபாட்டை குடும்பத்துடன் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோக பலன்களை அந்த ஜாதகர் நிச்சயமாக சந்திப்பார். ஆக கர்ணநாதனை இயக்கக்கூடிய விதம் இதன் மூலமாகவும் நமக்கு வேலை செய்யும். ஆக இதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்படியும் இந்த கர்ணநாதனை இயக்க முடியும். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால், யாருக்கெல்லாம் கடன் வாங்கினால் கர்ணநாதன் வேலை செய்வார் என்று பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக ஒரு ஜாதகர் ரிஷப லக்னம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ரிஷப லக்னம், அவர் பிறந்தது ரிஷப லக்னம் தைதூளை கர்ணத்தில் பிறந்திருந்தால், தைதூளை கர்ணத்திற்கு கர்ணநாதனாக வரக்கூடியவர் யார் என்றால் சுக்கிர பகவான். அப்பொழுது ரிஷப லக்னத்திற்கு சுக்கிர பகவான் யார் என்றால், லக்னத்திற்கும் 6ஆம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் சுக்கிர பகவான். உதாரணமாக லக்னத்திற்கும் 6ஆம் வீட்டிற்கும் உண்டான சுக்கிர பகவான் இந்த ரிஷப லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது, 1ஆம் இடம் என்பது ஜாதகர், 6ஆம் இடம் என்பது கடன். அப்பொழுது அவர் பெயரில் கடன் வாங்கி இயக்குகின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய கர்ணநாதன் செயல்பட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுப்பார். அதிலும் முக்கியமாக அந்த ஜாதகர் வேலையில் இருக்கின்ற ஜாதகராக இருக்கின்ற பட்சத்தில், அவர் வேலையில் இருக்கின்ற பொழுது அவர் கடன் வாங்கினார் என்றால் முழுமையான யோகம், ஒரு வேலையில் ஒரு மிகப்பெரிய உயர்வு என்பது நிச்சயமாக அவருக்கு நடந்தேறும். இப்படி நாம் கர்ணநாதனை இப்படியெல்லாம் இயக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். அதே போல் பார்த்தோம் என்றால், யாருக்கெல்லாம் உண்ணும் உணவால் கர்ணநாதன் ஒரு மிகப்பெரிய யோகத்தை செய்வார் என்று பார்க்கின்ற பொழுது, உதாரணமாக ஒரு ஜாதகர் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக ஒரு ஜாதகர் ரிஷப லக்னம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜாதகர் ரிஷப லக்னம் கிம்ஸ்துக்னம் கர்ணத்தில் பிறந்திருக்கின்ற ஜாதகராக இருந்தால், ரிஷப லக்னம் கிம்ஸ்துக்னம் கர்ணத்தில் பிறந்திருக்கின்ற ஜாதகராக இருந்தால் அவருக்கு 2ஆம் அதிபதியாக புதன் பகவான் வருவார். அப்பொழுது கிம்சுக்னம் கரணத்தில் பிறந்தவர்களுக்கு 2ஆம் அதிபதியே புதனாக இருக்கின்ற காரணத்தினால் 2ஆம் இடம் என்பதுதான் நாம் உண்ணக்கூடிய உணவை சுட்டிக்காட்டக்கூடிய பாவகமாகும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஜாதகர் அந்த புதன் பகவான் ஜாதகத்தில் பலமாக இருக்கின்ற பொழுது, மிகப்பெரிய ராஜயோகமானது இந்த புதன் பகவானிற்கு உண்டான உணவுகளை சாப்பிடுகின்ற பொழுது நிச்சயமாக கிடைக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது 2ஆம் அதிபதியாகிய புதன் பகவான் லக்னத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். லக்னத்தில் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கின்ற பொழுது பரிபூர்ணமான ராஜயோக பலன்கள் அந்த புதன் பகவானிற்கு உண்டான உணவை சாப்பிடுகின்ற பொழுது கிடைக்கும். அப்பொழுது புதன் பகவான் என்று பார்க்கின்ற பொழுது
புதன் பகவானிற்கு வெண்டைக்காய் உணவு, அதே போல பாசிப்பயிறு உணவுகள். அப்பொழுது பாசிப்பயிறு உணவையும் வெண்டைக்காய் உணவையும் அவர் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வருகின்ற பொழுது அவருடைய கர்ணநாதன் மிக சிறப்பாக செயல்பட்டு அவர் எடுத்த காரியங்கள் அனைத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுப்பார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, ஒருவருக்கு மொட்டையடிக்கின்ற பொழுது கர்ணநாதன் வேலை செய்வாரா என்று பார்க்கின்ற பொழுது இது அனைவருக்கும் வேலை செய்யாது. உதாரணமாக ஒரு கரணம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ஏதேனும் ஒரு கரணம், உதாரணமாக ஒரு ஜாதகர் ஏதேனும் ஒரு கரணம், உதாரணமாக பவம் கரணம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு ஜாதகர் மேஷ லக்னம் பவகர்ணத்தில் பிறந்த ஜாதகராக இருந்து அவருக்கு கர்ணநாதனாகிய செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 8 அல்லது லக்னத்திற்கு 4 நீசமோ, முழுமையாக நீசமடைந்தோ அல்லது 8 அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய தலைமுடியை தியாகம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவருக்கு அந்த கர்ணநாதன் மிகச் சிறப்பாக செயல்பட்டு அவர் எடுத்த காரியங்கள் அனைத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுப்பார். அப்பொழுது மேஷ லக்னத்திற்கு பிறந்து பவகர்ணத்தில் பிறந்திருந்தார், லக்னாதிபதி நீசமாகின்ற பட்சத்தில் அவர் அவ்வப்போது மொட்டையடித்து கொண்டு வர வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ராஜயோகம் என்பது கரணத்தால் ஏற்படும். இப்படி நாம் கரணத்தை இயக்குவது என்பது மிகவும் எளிமையான ஒரு விஷயம். அதாவது பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் கரணத்தை இயக்குகின்ற பொழுது நிறைய நபர்களுக்கு, உள்ளூரில் இருக்கின்ற நபர்களுக்கு மிக எளிதாக அவர்கள் அந்த கர்ணத்திற்குண்டான கோவிலுக்கு சென்று அதை இயக்கி விடுவார்கள். ஆனால் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டில் இருக்கின்ற ஜாதகர்களுக்கு, முக்கியமாக இந்த கரண கோவில்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து வழிபாடு செய்ய முடியாதவர்களுக்கு நிச்சயமாக இது போன்ற சின்ன சின்ன பரிகாரங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவருக்கு கொடுத்தேரும். அதே போல் நாங்கள் நிறைய ஜாதகங்களை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்திருக்கின்றோம். இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து கூட நிறைய நபர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முடிவானது கிடைத்திருக்கின்றது. ஆக நான் சொன்ன விஷயங்கள் ஒரு 7 விஷயங்கள் தான் சொல்லியிருக்கின்றேன். அதில் 1-2 விஷயங்களைத்தான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். இப்படி கர்ணநாதனை இயக்குவதற்கு பாவக ரீதியாக பலவிதமான வழிமுறைகள் இருக்கின்றது. அதை அறிந்து நாம் சரியான முறையில் இயக்கினோம் என்றால் ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக சந்திக்கும். இந்த கர்ணநாதனை இயக்குகின்ற பொழுது பாவக ரீதியான ஒரு நிலையை கவனித்துத்தான் இயக்க வேண்டும். அனைவருக்குமே இந்த யோகம் என்பது நான் சொன்ன விஷயங்கள் என்பது நடந்து விடாது. உதாரணமாக சொன்னேன், ஒருவர் கரசை கரணம் சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்து 12க்குண்டான சந்திரன் 2ஆம் இடத்தில் வளர்பிறையாய் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர் அதிகமாக விமான பயணம் செய்கின்ற பொழுதும் பைபாஸ் டிராவல் அதிகமாக செய்கின்ற பொழுதும் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்று கூறினேன். ஒருவேளை அவருடைய ஜாதகத்தில் அந்த கர்ணநாதன் 12க்குண்டான கர்ணநாதன் 8இல் மறைந்து விட்டாலும் நீசம் பெற்றாலும் அவருக்கு அத்தகைய ஒரு பலன்கள் நடைபெறாது. அதற்கு மாற்று வழிகள் உண்டு. அப்பொழுது கர்ணநாதன் எந்த பாவகத்திற்கு உண்டானவர், அவர் எந்த பாவகத்தில் இருக்கின்றார் என்று பார்த்து அதன் மூலமாக எப்படியெல்லாம் நாம் அந்த கர்ணநாதனை இயக்க முடியுமோ அப்படியெல்லாம் இயக்கி நாம் வெற்றி பெற்றுக் கொள்ளலாம். ஆக ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் கரணம் என்ற ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு அமைப்பானது இருக்கின்றது. அதை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட்டீர்கள் என்றால் ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக சந்திக்கும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.